லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரவசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முக்கியமாக விசுவாசிகளாகிய கணவன்மார்களுக்கு மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? அது உங்களோட செக்ரட்டரியாக இருக்கலாம், இல்லை உங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆவிக்குரிய மகள் என்று சொல்லலாம். அப்படி யாராக இருந்தாலும் மனைவியை தவிர யாரிடத்திலும் அந்யோன்ய உறவு வைத்து விடக்கூடாது. அதே போல் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது மனம் இறங்குவது போல எந்த பெண்களிடத்திலும் நீங்கள் இரக்க குணம் காண்பிக்க கூடாது. மனைவி மகள் தாயை தவிர. அப்புறமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மனைவியை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுனாக்கா செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தூக்கி வைத்து ஆடக்கூடாது. எந்த பெண்களையும், மனைவியை தவிர எந்த ஒரு பெண்களையும், நடிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி தலையில் வைத்து ஆடக்கூடாது. அது மட்டுமில்லை, உங்கள் மனதில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில் சீப்பாக உங்களோட பழகுகிறார்கள் என்றால் நீங்கள் விழுந்து விடக்கூடாது. சீக்கிரமாக உங்கள் முகத்தில் கரியை பூசி விடுவார்கள் பெண்கள். அதில் மிக மிக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் தவறான விதத்தில் வழிநடத்தி விடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் மற்ற எந்த விதமான தவறான தொந்தரவுகளை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய இமேஜை அது பாதித்து விடும், வாழ்க்கை பாதித்து விடும். அப்புறமாக எந்த பெண்களுக்கும் நீங்கள் பண உதவிகளை செய்யக்கூடாது. உங்களுடைய மனைவி பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்கள் மனைவி அவங்க செய்யட்டும். ஆனால் தாய் சகோதரி மற்றும் பார்த்தீங்கன்னாக்க மகள் தவிர மற்ற எந்த பெண்ணுக்கும் பண உதவிகளை நீங்கள் செய்யவே வாழ்க்கையில் கூடாது. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க எந்த பெண்களை நீங்கள் தனியாக சந்திக்கவே கூடாது. காரில் போய் ஏற்றி விடுவது, கார் பார்க்கல பார்க்கறது, கடை இதெல்லாம் எந்த பெண்களையும் தனியாக சந்திப்பதை தவிர்த்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த பெண்களையும் மாமிச இச்சையோடு நீங்கள் பழகக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு பெண்களோடும் தனியாக உட்கார்ந்து சாப்பிடுவது, சிட்சாட் பண்ணுவது, அரட்டை அடிப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் கையில் திருமணம் ஒருவேளை ஆகியிருந்தால் நீங்கள் அந்த மேரேஜ் ரிங் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் திருமணமான அந்த அடையாளத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க உங்களிடத்திலே யாராவது ஆபாசத்தோடு உடை அணிந்து உங்களை அணுகினால் தூர ஓடிவிட வேண்டும். புரியுங்களா? அவர்களை தவிர்த்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, யாராவது உங்களை தவறான இச்சைகளுக்கு அழைத்தால் தலைதெறிக்க நீங்கள் ஓடிவிட வேண்டும். அந்த இடத்தை விட்டு அந்த உறவை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களோடு கூட பெண்களோடு ஆபாச அந்த வார்த்தைகளோடு கூட சம்பாஷணை பண்ணக்கூடாது. புரியுங்களா? ஜோக்குக்கோ சிரிப்புக்கோ ஆபாச வார்த்தைகளோடு அவர்களோடு நீங்கள் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பெண்கள் எந்த காரியம் வந்தாலும் உடனடியாக உங்கள் மனைவிக்கு தெரியப்படுத்தணும். மனைவிக்கு தெரியாமல் எந்த காரியத்தைங்க மறைக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒரு திறந்த புத்தகமாக நீங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். மனைவி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பி யாருன்னாக்க உங்கள் மனைவி தான் நல்ல நண்பியாக, தாயாக, உங்களை மகனை போல பார்ப்பது கூடியவளாக இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் ஆனதை உங்கள் ஹெட்ஃபோனில் ப்ரொஃபைல் பிக்சரை போடுங்க. திருமணமான காரியங்களை மற்றவரிடத்தில் மறைக்கக்கூடாது. அது தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? மனைவினுடைய பிறந்த நாளை நன்றாக சிறப்பாக கொண்டாடுங்க, அவர்களை மகிழ்வீங்க.
புரியுங்களா? அது மட்டுமல்ல, திருமணமான பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் உங்களுடைய நீங்கள் திருமணமான காரியத்தை மற்றவர்களிடத்தில் மறைக்கக்கூடாது. ஏன்னா திருமணமாகாதவனை போல நீங்கள் காண்பிக்கக்கூடாது. புரியுங்களா? திருமணம் ஆனதை மற்றவர்களிடத்தில் மறைக்காமல் இருக்க வேண்டும். புரியுங்களா? அதே போல் நீங்கள் என்னன்னாக்க எந்த ஒரு பெண்ணையும் தாயை தவிர அதே போல் மனைவி தவிர மகளை தவிர யாரிடத்திலும் ஐ லவ் யூ என்ற வார்த்தை சொல்லவே கூடாது. அது தவறான காரியங்களுக்கு பின்பாக ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் உண்டாக்கி வாழ்க்கையை சீரழித்து விடும். அது மட்டுமல்ல பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதும் யாரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்க மனைவி குறித்தே பேசுங்க. என் மனைவி என்ன செஞ்சுட்டு இருப்பாலும் தெரியல, இந்த ஃபோன் அடிக்கணும் அவளுக்கு, மனைவி குறித்தே பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, மிக மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? எப்பொழுதும் பாருங்களாக்க நீங்கள் மனைவியின் இடத்துல உற்சாகமான வார்த்தைகளை பேசுங்க. சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க. உற்சாகமான வார்த்தைகளை பேசுங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் உங்களுக்கு இல்லை, எனக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். புரியுங்களா? அதையும் நீங்கள் கேட்டு நீங்களும் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. புரியுங்களா? முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இல்லை உறவு ஏதாவது சின்ன சின்ன சண்டை வந்தால் அது எல்லாரிடத்திலும் அந்த சண்டையை குறித்து சொல்லாமல் கருத்து வேற்றுமையாக இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அங்கே மூன்றாவது நபர் புகுந்து குடும்பத்தை சீரழித்து விடுவார்கள். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்பாக இருந்த கடந்த உறவுகள் பேச்சு கீச்செல்லாம் தொடரவே கூடாது. திருமணத்துக்கு அப்புறமாக உங்களுக்கு மனைவி நீங்கள் கணவனாக இருக்கிறீங்க, கடந்த பழைய எக்ஸ் ஒய்ஃபோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ உறவுகள் சம்பாஷணைகளை தொடரவே கூடாது. அது மட்டுமில்ல பார்த்தீங்களா, எப்பொழுதும் உங்கள் மனைவியிடத்தில் அன்பை தெரிவிப்பதற்கு நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கூட வேலை பார்க்குற கொலீக்ஸு யாராக இருந்தாலும் நைஸாக இருங்க அவங்களோடத்தில். ஆனால் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டானவர் என்பதை அவங்களை தெரிந்து கொள்ளணும். புரியுங்களா? வேலையை தவிர மற்ற காரியத்தை தவிர எப்பொழுதும் கோபம் சண்டை போடுறவர் இல்லை, நைஸாக பண்ணுங்கள். ஆனால் மிக மிக அந்த உறவு காரியங்களிலே ஒரு பார்டரை தாண்டாதீங்க. ஸ்ட்ரிக்டான ஆள் என்பதை அவர்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். மிக முக்கியம். என விசுவாசியாக நண்பர்களே, அற்ப சுகத்திற்காக நீங்கள் போய் விழுந்து விட்டீங்கன்னாக்க ஆயுள் முழுவதும் நீங்கள் தலை குனிந்து நடக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த அற்ப சுகத்துக்கு போகின்ற பொழுது அவர்கள் அதை அட்வான்டேஜை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடுவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அவங்க முகத்தில் கரியை பூசி விடுவாங்க. இரவு நைட் பார்ட்டிக்கு செல்வதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நைட் பார்ட்டிக்கு செல்வீங்க, அங்கே பெண் நண்பர்களோடு பழக வேண்டியிருக்கும், ப்ளஸ் போக வேண்டியிருக்கும். மதுவை நீங்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா அதில் அடிமையானீங்கன்னா எல்லா தவறான காரியத்திற்கும் அது வழிவகுத்து விடும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அப்படியாக செல்கின்ற பொழுது தவறான பால் உறவில் ஈடுபட்டு பாலியல் நோய்கள் உங்களை தாக்கி அது உங்கள் சரீரத்தை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்க மிக மிக முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க நான் மிகவும் எச்சரிக்கையோடு தான் இருக்கிறேனே, கருத்தடை மற்ற காரியங்கள் பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா அது 100க்கு 100 உங்களுக்கு வாழ்க்கையில் உத்தரவாதத்தை கொடுக்காது. உங்கள் வாழ்க்கையை அது சீரழித்து விடும். அதனாலே எப்பொழுதும் உங்களோட மனதில் நீங்கள் திருமணமானவர்கள் திருமணத்தில் மனைவியோடு நான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். தனிக்காட்டு ராஜாவாக இருக்க நினைக்காதீங்க. காட்டிற்கே சிங்கம், காட்டிற்கு சிங்கம். அந்த சிங்கத்தை கிழித்த சிம்சோன் அவன் தனிக்காட்டு ராஜாவாக தெரிந்தான். சாத்தா அவனுக்கு தண்ணி காட்டி கண்ணையே பிடுங்கிட்டான். மிக மிக கவனமுள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன், கவனித்து கேளுங்கள்.